வெல்கம் பேக் டு பிஜிடிஆர்பி செட் ஃபிசிக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிக் தியரி பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். எலக்ட்ரோமேக்னட்டிக் தியரிக்கு 2 புக்கு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே. கிரிஃபித் புக்கும் இன்னொரு புக்கு வந்து சோப்ரா அகர்வால். இந்த 2 புக்கும் வந்து நமக்கு வந்து இந்த சிலபஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கூலும்ஸ் லா. எலக்ட்ரோமேட்டிக் தியரியில் எடுத்தோடனே கூலும்ஸ் லா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கூலும்ஸ் லா கொடுத்துருக்குறாங்க. கூலும்ஸ் லா என்ன சொல்கிறாங்கன்னா, force is directly proportional to product of the charges and inversely proportional to the square of the distance between them. Force வந்து q1 q2க்கு directly proportionalஆகவும் 1/r² proportionalஆகவும் இருக்குது. ஸோ இதான் போன பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r², r/2, 1/r, 1/√r அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. டிஸ்டன்ஸை பாதியாக்கி இல்லை டிஸ்டன்ஸை 2 மடங்காக்கி இல்லை சார்ஜை பாதியாக்கி சார்ஜை 2 மடங்காக்கி அப்போ வந்து ஃபோர்ஸ் என்னாகும் அப்படிங்கிற மாதிரியும் கொஷின்ஸ் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு q1 q2/r². இதில் ப்ராப்ளம்ஸு இல்லை வந்து இந்த மாதிரி இந்த லா வச்சே கொஷின் வந்து ரிப்பீட்டடாக எல்லா பிஜிடிஆர்பிலையும் வந்துட்டுருக்கு. கூலும்ஸ்லாம் நம்ம பார்த்துக்குவோம். அடுத்தது வந்து நம்ம காஸ் லா அப்படின்னு ஒரு லா பார்க்க போகிறோம். ஃபைங்கிற ஒரு ஃப்ளெக்ஸையும் க்யூங்கிற ஒரு சார்ஜையும் ரிலேட் பண்ணுற லா தான் காஸ் லா. காஸ் லாவில் என்ன சொல்கிறாங்க, ஃபை ஈக்குவல் டு q/ε0, ஃபை ஈக்குவல் டு q/ε0 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? ஃபை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் என்க்ளோஸ்டு பை தி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அதான் காஸ் லா. ஸோ இதை டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் டைவி ஈக்குவல் டு ρ/ε0 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். டைவி ஈக்குவல் டு ρ/ε0. ரோங்கிறது சார்ஜ் டென்சிட்டி, ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, ε0 பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இது நமக்கு தெரியும். ஃபை ஈக்குவல் டு q/ε0 எழுதிக்கலாம், டைவி ஈக்குவல் டு ρ/ε0 எழுதலாம் நம்ம. சரிங்களா? ஃபை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு q. ஃபை எதை பொறுத்து இருக்குது? சார்ஜை பொறுத்து தான் இருக்குது, வேறு எதை பொறுத்தும் இல்லை நமக்கு இங்கே அப்படிங்கிறது தெரியுது. டைவின்னு எழுதணுன்னா ρ/ε0 அப்படின்னு எழுத முடியும். ஸோ இதை டைஇயை எப்படி எழுதியிருக்கிறோம் பாருங்கள். டைடி ஈக்குவல் டு ρf அப்படின்னு எழுதியிருக்கிறோம். டி ஈக்குவல் டு ε/e அப்படின்னு நம்ம வந்து எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பார்ப்போம். பார்க்குறப்ப நமக்கு புரியும் டி ஈக்குவல் டு ε/e எப்படி எழுதியிருக்கோங்கிறது. ஸோ இதை இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதிக்கணும். சரிங்களா? இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதணுன்னா எப்படி எழுதுனா, டைவர்ஜென்ஸாக இருக்கிறத நம்ம எப்படி எழுதியிருக்கணும், சர்ஃபேஸாக எழுதியிருக்கணும். டைவியை வந்து எப்படி எழுதியிருக்கிறோன்னா, சர்ஃபேஸ் இன்டெக்ரல் E.dA ஈக்குவல் டு 1/ε0 சார்ஜ் என்க்ளோஸ்டு. 1/ε0 சார்ஜ் என்க்ளோஸ்டுங்கிறது தான் என்னது, ஃபை. அதான் ஃபை அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அப்புறம் லைன் இன்டெக்ரல் D.dAன்னு கூட எழுதிக்கலாம். இதை E.dA ஈக்குவல் டு QF என்க்ளோஸ்டு. இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னென்னா காஸ் லா தான். ஓகேவா? QF என்க்ளோஸ்டுன்னா என்ன, ஃப்ரீ சார்ஜ் என்க்ளோஸ்டு. F ஃபார் ஃப்ரீ, ENCங்கிறது என்க்ளோஸ்டு. QF enclosed means free charge enclosed by the closed surface. Integral D.dA equal to QF enclosed. Phi equal to q/ε0, div equal to ρ/ε0, div d equal to ρf. Surface integral E.dA equal to 1/ε0 Q enclosed. Surface integral D.dA equal to QF enclosed. எல்லாமே என்னென்னா காஸ் லா தான். இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னு சொல்கிறோம். ஒரு க்ளோஸ்டு இமேஜினரி சர்ஃபேஸ் தான் என்னென்னா காசியன் சர்ஃபேஸ். சரிங்களா? அந்த காசியன் சர்ஃபேஸுக்குள்ளார ஒரு சார்ஜ் வந்து என்க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த சார்ஜ் தான் க்யூங்கிற சார்ஜு. ஸோ அந்த காசியன் சர்ஃபேஸுக்குள்ளார இருக்கிற ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா E வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஒரு கண்டக்டருக்குள்ளார ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ்டு, அந்த சர்ஃபேஸ் தான் என்ன சொல்கிறோன்னா காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுக்குள்ளார ஒரு ஸ்பியர், ஒரு க்ளோஸ்டு ஸ்பியர், அதுக்குள்ளார சார்ஜ் வந்து க்யூ. அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ காஸ் லா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இந்த காசியன் சர்ஃபேஸை பற்றி சொல்லிடுறோம். ஸோ இந்த ஃப்ளெக்ஸு த்ரூ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஃப்ளெக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஃப்ளெக்ஸ்னால் என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம், சார்ஜுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃப்ளெக்ஸ் த்ரூ ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸுங்கிறது என்னென்னா, மொத்த சார்ஜ் அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளார மொத்த சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணோன்னா நமக்கு ஃப்ளெக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் காஸ் லா.
ஃப்ளெக்ஸ் த்ரூ ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஏ மெஷர் ஆஃப் டோட்டல் சார்ஜ் இன்சைடு. மொத்த சார்ஜ் உள்ளார எவ்வளோ இருக்குது அதனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃப்ளெக்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா சார்ஜோட மதிப்பை பொறுத்து தான் இருக்குது. மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் இன்சைடு, சார்ஜோட எண் மதிப்பு, மேக்னிடியூட்னா எண் மதிப்பு, வேல்யூ. ஃப்ளெக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் இன்சைடு. இப்போ ஃப்ளெக்ஸ் எதை பொறுத்து கிடையாது அப்படின்னா சார்ஜோட மேக்னெட்டிக்கிட்ட பொறுத்து மட்டும்தான் இருக்குது. எதை பொறுத்து கிடையாதுன்னா லொக்கேஷன் ஆஃப் சார்ஜை பொறுத்து கிடையாது. சரிங்களா? சார்ஜ் உள்ளார இருக்குது, இந்த சார்ஜ் வந்து எங்கே வேணால் இருக்கலாம். சென்டரில் இருக்கலாம், அந்த உள்ளார இருக்கிற ஸ்பியரில் சென்டரில் இருக்கலாம், ஓரத்தில் இருக்கலாம், இல்லை எங்கே வேணால் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் ஃப்ளெக்ஸு வந்து மாறாது. ஃப்ளெக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் இன்சைடு. Flux does not depend on the location of the charge inside the sphere. Charge can be located anywhere inside the sphere. Flux does not depend on the location of charge inside. Okay, va? So when the charge is moved anywhere inside the closed surface, the flux does not changes. If the charge is moved outside the surface means இப்போ இந்த சார்ஜை வந்து சர்ஃபேஸ்க்கு வெளியில் கொண்டு போயிட்டோன்னா will not contribute to flux. Only the charge present inside the sphere will contribute to flux அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பியருக்கு உள்ளார இருக்கிற சார்ஜ் மட்டும்தான் ஃப்ளெக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். லொக்கேஷன் ஆஃப் த சார்ஜை பொறுத்து கிடையாது. லொக்கேஷன் ஆஃப் சார்ஜ் இன்சைட் த சர்ஃபேஸை பொறுத்து கிடையாது, ஸ்பியரை பொறுத்து கிடையாது அப்படின்னு இருக்கிறாங்க. அதோட வேல்யூவை பொறுத்து மட்டும்தான் ஃப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? சார்ஜ் லொக்கேட்டட் அட் தி சென்டர் ஆர் சம்வேர் இன்சைட் எனிவேர் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கோம். சும்மா சொல்கிறோம், என்ன சொல்கிறோன்னா சம்வேர் இன்சைட் எனிவேர் கான்ட்ரிபியூட் டு சேம் ஃப்ளெக்ஸ். பட் அவுட்சைட் தி சர்ஃபேஸ், அவுட்சைட் தி ஸ்பியர் கொண்டு போகணுன்னா வில் கான்ட்ரிபியூட் நத்திங் டு தி ஃப்ளெக்ஸுக்கு கான்ட்ரிபியூட்டே பண்ணாது. ஸோ காஸ்லா பற்றி நம்ம +2 புக்ஸ்லேயே இதை பற்றிலாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அங்கேருந்தே நம்ம ஃபஸ்ட் வால்யூம் புக்கில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, ஃபஸ்ட் வால்யூமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம இஎம்டி தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் நீங்கள் காஸ்லா பற்றி படிச்சுக்கலாம். ஓகேவா? காஸ்லாலேருந்து ப்ராப்ளம்ஸ் கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா காஸ்லாவோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி சொல்கிறோம். காஸ்லாவோட அப்ளிகேஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார் ஏ இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரைட் சார்ஜ்டு ஒயர், ஒரு இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரைட் சார்ஜ்டு ஒயரோட சார்ஜ் பாருங்கள் ++++ன்னு போட்டிருக்கோம். அந்த இன்ஃபினிட் சார்ஜ்டு ஒயர்னால பிங்கிற ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, ஈயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். E = λ/2πε0r அப்படின்னு நம்ம வந்து டெரைவ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். E ∝ 1/r. லேம்டாங்கிறது என்னென்னா சார்ஜ் பெர் யூனிட் லென்த்து, ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் P ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி சார்ஜ்டு ஒயர். அந்த சார்ஜ்டு ஒயரோட சென்டர்லேருந்து நம்ம எந்த பாயிண்டில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோமோ அந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் தான் என்னென்னா ஃப்ரம் த சென்டர் ஆஃப் தி சார்ஜ்டு ஒயர், டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் P ஃப்ரம் தி ஒயர், அதுதான் என்னென்னா ஆறு. இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா E ∝ என்ன, E ∝ ஆரா, r⁻1 r⁻2 அந்த மாதிரி. E ∝ என்ன, r⁻1, E ∝ 1/r. E வந்து இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டி. இங்கே சார்ஜ் டென்சிட்டி பொறுத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத வந்து இந்த ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபார் இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரைட் சார்ஜ்டு ஒயர் E is proportional to 1/r அப்படிங்கிறது நம்ம இங்கே ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் சொல்லியிருக்கிறோம். அடுத்த ஒரு அப்ளிகேஷன் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ஃபினிட்டு சார்ஜ்டு பிளேன் சீட் அடுத்தது வரும் பாருங்கள். ஃபார் இன்ஃபினிட்டு சார்ஜ்டு பிளேன் சீட்டு, அதுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. ஒரு இன்ஃபினிட்டு சார்ஜ்டு பிளேன் சீட்டு, ஒரு பிளேன் சீட் இருக்குது, அந்த பிளேன் சீட்டு ஒரு இன்ஃபினிட் சார்ஜ்டு பிளேன் சீட்டு, அதுவும் சார்ஜ்டு +++ நான் இந்த மாதிரி சிம்பிள்லாம் போட்டிருக்கோம் பாருங்களேன். ஸோ இதுக்கு என்னென்னா ஈயோட வேல்யூ வந்து σ/2ε0. E வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர். நம்ம முன்னாடி மாதிரி என்ன ஒரு ஆறுங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் Pன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்டில் ஈயோட வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். அந்த பாயிண்டில் ஈயோட வேல்யூ பார்க்குறப்ப σ/2ε0 தான் நமக்கு கிடைக்குது.
இ வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஆர், டிஸ்டன்ஸை பொறுத்து இ கிடையாது. இ எதை பொறுத்து இருக்குது? சார்ஜ் டென்சிட்டியை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. இ ப்ரொபோஷனல் டு ஆர் பவர் 0 அப்படின்னும் சொல்லலாம். இ ப்ரொபோஷனல் டு சிக்மா அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஃபார் அன் இன்ஃபினிட் சார்ஜ்டு பிளேன் சீட்டு இ ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட்டு. இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோன்னா இ டியூ டு 2 பேரலல் சார்ஜர் சீட்ஸ். இதே மாதிரி இன்னொரு பேரலல் சார்ஜர் சீட்டு வந்து பக்கத்தில் இந்த பக்கம் வைக்கிறோம். அதனால் ஈயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இ ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டில் தானே நம்ம வந்து இ பார்க்குறோம். அந்த பாயிண்ட் வந்து பிட்வீன் த சீட்ஸ் இருந்ததுன்னா இ ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட்டு. when the point is outside the seats, வெளியில் ரெண்டு சீட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அந்த பக்கமோ இந்த பக்கமோ இருக்குன்னா அப்போ ஈயோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஓகேவா? இ டியூ டு 2 பேரலல் சார்ஜர் சீட்ஸ் இதுவும் நம்ம பார்த்துக்குறோம். முன்னாடி இருந்ததோட 2 மடங்கு வேல்யூ. இ ஈக்குவல் டு முன்னாடி சிக்மா பை 2 எப்சிலான் நாட்டு, இப்போ இ ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு பாய்சான்ஸ் ஈக்குவேஷன். பாய்சான்ஸ் ஈக்குவேஷன் பார்ப்போம். பாய்சான்ஸ் ஈக்குவேஷன் எங்கேருந்து டெரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இ ஈக்குவல் டு மைனஸ் கிரேட் வி. இக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் இ ஈக்குவல் டு மைனஸ் கிரேட் வி. ஸோ டைவி ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்னென்னா காஸ்லா. ஸோ டைவி ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் நாட் காஸ்லா. ஃபை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்டுன்னு பார்த்துருப்போம். டைவி ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் நாட்டுன்னு பார்த்துருக்குறோம் நம்ம. ஸோ அந்த டைவியில் அந்த ஈயோட வேல்யூ இருக்கு இல்லையா, ஈக்கு பதிலாக என்ன பண்ணிடுறோம் பாருங்கள், ஈக்கு பதிலாக மைனஸ் கிரேட் வி போட்டுடுறோம். போட்டால் என்ன கிடைக்கிது பாருங்கள், டைவ் டாட்டு டெல் டாட்டு மைனஸ் கிரேடு வி ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் நாட்டு அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு மைனஸ் ரோ பை எப்சிலான் நாட்டு அப்படிங்கிறது தான் என்னென்னா பாய்சான் ஈக்குவேஷன். பாய்சான் ஈக்குவேஷன் எங்கேருந்து டெரைவ் பண்ணுறோன்னா காஸ்லாவிலேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ காஸ்லாவோட ஒரு அப்ளிகேஷன் தான் என்ன பாய்சான் ஈக்குவேஷன் கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு மைனஸ் ரோ பை எப்சிலான் நாட்டு அப்படிங்கிற இந்த பாய்சான் ஈக்குவேஷன். இது வந்து ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லேயும் மேக்ஸிமம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம பாய்சான் ஈக்குவேஷன் வேற ஒரு ஃபார்மில் கூட போன பிஜிடிஆர்பில் கேட்டிருந்தாங்க. டி ஸ்கொயர் 5 பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 பை ரோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் நம்ம வந்து பாய்சான் ஈக்குவேஷனை அந்த மாதிரி சொல்லிக்கலாம் அப்படின்னு கூட புக்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? ஸோ இது படிக்கிறதுக்கு நம்ம 2 புக்கு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. கிரிஃபித்து, சோப்ரா அகர்வால் கிடைச்சா அது படிச்சுக்கலாம், கிரிஃபித் கிடைச்சாலும் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பாய்சான் ஈக்குவேஷன் பாருங்கள், இ ஈக்குவல் டு மைனஸ் கிரேட் விலேருந்து நம்ம வந்து டெரைவ் பண்ணியிருக்கிறோம். டைவி ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் நாட். டைவியில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஈக்கு பதிலாக மைனஸ் கிரேட் வி போட்டுட்டு டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு மைனஸ் ரோ பை எப்சிலான் நாட். இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் சைனை அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். அடுத்தது பாருங்கள் லேப்லாஸ் ஈக்குவேஷன். லேப்லாஸ் ஈக்குவேஷன்னா என்ன, இப்போ வந்து டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு மைனஸ் ரோ பை எப்சிலான் நாட்னு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, அந்த ஈக்குவேஷனில் சார்ஜே இல்லாத ரீஜனில், சார்ஜ் ஃப்ரீ ரீஜனில் என்ன ஆயிரும், ரோ வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். சரிங்களா? ரோ 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு 0 பை எப்சிலான் நாட் அப்படின்னு ஆயிரும். அப்போ டெல் ஸ்கொயர் வி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். சரிங்களா? டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு 0ங்கிறது என்னென்னா லேப்லாஸ் ஈக்குவேஷன். பாய்சான் ஈக்குவேஷன் வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷனாக எங்கே ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. எங்கே ரெடியூஸ் ஆகுது, சார்ஜ் ஃப்ரீ ரீஜனில் பாய்சான் ஈக்குவேஷன் வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆகிடுது. இன் சார்ஜ் ஃப்ரீ ரீஜன்ஸ் டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆயிடுது. ஸோ இந்த பாய்சான் ஈக்குவேஷன், லேப்லாஸ் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன்ஸ் தான் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு மைனஸ் ரோ பை எப்சிலான் நாட்டுங்கிறது பாய்சான் ஈக்குவேஷன், டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு 0ங்கிறது லேப்லாஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டைஎலக்ட்ரிக்ஸ்னால் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கண்டக்டர்னால் தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும். கண்டக்டர்னால் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும், அலோவ் பண்ணும், அதெல்லாம் கண்டக்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸ்னால் எதையும் அலோவே பண்ணாது. சரியா? எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டையோ எலக்ட்ரிக் கரண்ட்டையோ உள்ளே அலோவ் பண்ணாட்டி அதுக்கு இன்சுலேட்டர்னு பேர். ஸோ டைஎலக்ட்ரிக்ஸ்னால் என்ன, இந்த இன்சுலேட்டரோட பிஹேவியரை நம்ம மாற்றணும்னு முடிவு பண்ணுறோம். ஸோ இன்சுலேட்டரை என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உட்படுத்துகிறோம். ஸோ when insulator is subjected to electric field, அதோட ப்ராப்பர்ட்டி, அப்போ இன்சுலேட்டரோட ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிடுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் பண்ணுறப்ப ஸோ ப்ராப்பர்ட்டி மாறுது. ஸோ ப்ராப்பர்ட்டி மாறுனுச்சுன்னா எந்த இன்சுலேட்டரோட பிஹேவியர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் மாறுதோ அந்த இன்சுலேட்டருக்கு என்ன பேர் வைக்கிறோன்னா புதுசாக டைஎலக்ட்ரிக் அப்படின்னு பேர் வைக்கிறோம். சரிங்களா? டைஎலக்ட்ரிக்ஸ்னால் என்னென்னா
insulator whose behaviors gets modified in an electric field are called dielectrics. Insulator's behavior changing in an electric field, changes in an electric field, அதுதான் என்னென்னா டயலெக்ட்ரிக்ஸு. டயலெக்ட்ரிக்ஸ் வந்து போலரைசபிள், சரிங்களா. போலரைசபிள் மீன்ஸ் டைபோல் மூமெண்ட்டுக்கு உருவாக்கும், டைபோல் மூமெண்ட்டை உருவாக்க கெப்பாசிட்டி இருக்குது டயலெக்ட்ரிக்ஸு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற வரைக்கும் டைபோல் மூமெண்ட் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிமூவ் பண்ணிட்டோன்னா டைபோல் மூமெண்ட்டு, போலரைசபிலிட்டி எல்லாமே போயிடும், சரிங்களா. எல்லா டயலெக்ட்ரிக்ஸும் இன்சுலேட்டர்ஸ் தான். எல்லாமே முன்னாடி இன்சுலேட்டராக இருந்தது தான் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் பண்ணியிருக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு உட்படுத்துறதுனால இந்த இன்சுலேட்டர்லாம் என்ன ஆகிடுது, டயலெக்ட்ரிக் ஆகிடுது. ஸோ ஆல் டயலெக்ட்ரிக்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ். முன்னாடி இன்சுலேட்டராக இருந்தது தான் இப்போ என்ன ஆயிடுச்சு, டயலெக்ட்ரிக் ஆகிடுச்சு. எல்லா டயலெக்ட்ரிக்ஸும் போலரைசபிள். ஏன் போலரைசபிள், அதில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, அதனால் என்ன சொல்கிறோம், ஆல் டயலெக்ட்ரிக்ஸ் ஆர் போலரைசபிள். இந்த 2 பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை வச்சு 2015 PGTRBயில் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆல் டயலெக்ட்ரிக்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ், ஆல் டயலெக்ட்ரிக்ஸ் ஆர் போலரைசபிள் அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து போலரைசேஷன். போலரைசேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். போலரைசேஷன்னா என்ன, எவ்வளோ போலரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் போலரைசேஷன். இது ஒரு ஃபெனமனன் டு இண்டிகேட் ஹவு மச் போலரைசேஷன், ஹவு மச் த சப்ஸ்டன்ஸ் ஹஸ் பின் போலரைஸ்டு. அதுதான் P = டைபோல் மூமெண்ட் பெர் யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ டைபோல் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னென்னா போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. போலரைசேஷன் P = டைபோல் மூமெண்ட் பெர் யூனிட் வால்யூம், ஸ்மால் p பை கேபிட்டல் V. டைபோல் மூமெண்ட்டோட யூனிட் நமக்கு தெரியும், கூலோமீட்டர். வால்யூமோட யூனிட் தெரியும், மீட்டர் கியூபு. ஸோ போலரைசேஷனோட யூனிட் என்ன, கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ போலரைசேஷனை நம்ம P = ε0 chi e அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக P ப்ரொபோஷனல் டு போலரைசேஷன் ப்ரொபோஷனல் டு E, ஓகேவா. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ப்ரொபோஷனல் தான் போலரைசேஷன், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ε0 chi-ங்கிற கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், சரிங்களா. chi-ங்கிறது இப்போ புதுசாக சொல்லியிருக்கிறோம். chi-ங்கிறது என்னென்னா எலக்ட்ரிக் சசெப்டபிலிட்டி. ε0ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு குவான்டிட்டி தான், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், ஓகேவா. ஸோ போலரைசேஷன் இதை ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிறது. டைபோல் மூமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் P = ε0 chi e, ரெண்டும் பார்த்துக்கிறோம். இப்போ எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். T = ε0 e + P. இது நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்கிறாங்க. T = ε0 e + P அப்படிங்கிறதும் கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா. Pயோட வேல்யூ ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம், ε0 chi e-ன்னு பார்த்தோம்ல, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். D = ε0 e + ε0 chi e அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஸோ ε0 காமனாக எடுத்துகிட்டு 1 + chi e அப்படின்னு எழுதியிருக்கோம் பாருங்களேன். ε0 × 1 + chi e. 1 + chi e என்னன்னு எழுதிக்கலாம்னா εr அப்படின்னு எழுதிக்கலாம். εrங்கிறது என்னது, அது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, இல்லாட்டி டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு கூட சொல்லிக்கலாம். ε0 என்னன்னு எழுதிக்கிறோம், எப்சிலான்னு எழுதிக்கலாம், சரிங்களா. ஸோ 1 + chi e-ங்கிறது என்னென்னா εr, இல்லை 1 + chi e = என்னென்னா ε/ε0ன்னு கூட எழுதிக்கலாம், சரிங்களா. இப்போ என்ன ஆகிடுது, அந்த டேர்ம்லாம் ε0 × 1 + chi e-க்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறோம், எப்சிலான் அப்படின்னு எழுதிக்கிறோம், சரிங்களா. D = εe. D = εe-ங்கிறதும் ஒன்று தான், D = ε0 e + P-ங்கிறதும் ஒன்று தான். ஸோ D = ε0 e + P-ங்கிற டைமில் என்ன பண்ணியிருக்கிறோம், P-யோட வேல்யூ வந்து நம்ம ε0 chi e-ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெரைவ் பண்ணியிருக்கிறோம். என்னென்னு டெரைவ் பண்ணிக்கிறோம், D = εe. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஈக்குவேஷன், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஈக்குவேஷன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், லாரன்ஸ் ஃபோர்ஸ்லாம். நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்லாம் வந்து F = Q × E + V × B அப்படின்னு தான் படிச்சிருப்போம், சரிங்களா. லாரன்ஸ் ஃபோர்ஸ்லாங்கிறது F = Q × E + V × B டியூ டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக லாரன்ஸ் ஃபோர்ஸில் அப்படின்னா என்னன்னு நம்ம கிரிஃபித் புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. F magnetic = Q × V × B. In the presence of both electric and magnetic fields தான் என்ன ஆயிடுது, F = Q × E + V × B. சப்போஸ் கொடுத்த ஆப்ஷனில் நமக்கு வந்து F = Q × E + V × B மட்டும்தான் இருக்குன்னா அதை லாரன்ஸ் ஃபோர்ஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம், சரிங்களா. சப்போஸ் கொடுத்த ஆப்ஷனில் F = Q × V × B அப்படி மட்டும்தான் இருக்குன்னா அதை எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம F = மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் லாரன்ஸ் ஃபோர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ F = Q × V × B எழுதிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
பார்த்துக்குவோம். ஓகேவா? ஸோ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸில் என்ன சொல்லுதுன்னா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் டூ நோ ஒர்க். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எந்த வேலையும் செய்யாது. ஜஸ்ட்டு டைரெக்ஷனை வந்து ஆல்டர் பண்ணும். ஆல்டர் த டைரெக்ஷன் இன் விச் எ பார்ட்டிகிள் மூவ்ஸ். சரிங்களா? எந்த ஒரு பார்ட்டிகிளையும் ஸ்பீடப்பும் பண்ணாது, ஸ்லோ டவுனும் பண்ணாது. ஜஸ்ட்டு இப்படி போகிற பார்ட்டிகிளை கொஞ்சம் திருப்பி திசை திருப்பி வேறு ஒரு டைரெக்ஷனில் மூவ் பண்ணி வேறு ஒரு டைரெக்ஷனில் டைரக்ட் பண்ணி அந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ண வைக்கிறது தான் என்னென்னா லாரன்ஸ் ஃபோர்ஸோட வேலை, மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் டூ நோ ஒர்க். மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் எந்த வேலையும் செய்யாது. ஜஸ்ட் ஆல்டர் த டைரெக்ஷன் இன் விச் எ பார்ட்டிகிள் மூவ்ஸ். இட் கேனாட் ஸ்பீட் அப் ஆர் இட் கேனாட் ஸ்லோ டவுன் எ பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம் நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இது ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். போன பிஜிடிஆர்பியில் இது கேட்டிருந்தாங்க. 2019 பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்கிறாங்க. டைவ்ஜே ஈக்குவல் டு மைனஸ் டோரோ பை டோட்டி, டைவ்ஜே ப்ளஸ் டோரோ பை டோட்டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ ஸ்டெடி கரண்ட்ஸ்க்கு என்ன ஆயிடுது? இது டோரோ பை டோட்டி வந்து 0. ஸோ டோரோ பை டோட்டி ரோ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து மாறாது. அப்போ டோரோ பை டோட்டி வந்து 0 ஆயிடும். அதனால் என்ன சொல்கிறோம்? டைவ்ஜே ஈக்குவல் டு 0. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் டைவ்ஜே ஈக்குவல் டு மைனஸ் டோரோ பை டோட்டிங்கிறது ஸ்டெடி கரண்ட்ஸுக்கு என்ன ஆயிடுதுன்னா டோரோ பை டோட்டி ஈக்குவல் டு 0. இதே தான் ஸ்டெடி ஸ்டேட்ஸுக்கு அப்படின்னு நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் பார்ப்போம். டைவ்ஜே ப்ளஸ் டிபி பை டிடி ஈக்குவல் டு 0ன்னு எழுதியிருப்போம். ஸ்டெடி ஸ்டேட்ஸ்க்கு டிபி பை டிடி வந்து 0 அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் ஆர் ஸ்டெடி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து 0 சொல்லிட்டு டைவ்ஜே ஈக்குவல் டு 0 சொல்லியிருப்போம். அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் சொல்கிறோம். அடுத்தது பயட்ஸ் அவுட்லா. பயட்ஸ் அவுட்லா என்ன சொல்கிறோன்னா, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து ப்ரொபோஷனல் டு என்னென்ன அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ப்ரொபோஷனல் டு ஐடிஎல் கரண்ட் எலமெண்ட் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஐடிஎல்ல ப்ரொபோஷனல் டு சைன் தீட்டா, ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸோட அதான் ப்ரொபோஷனல் டு 1/r² அப்படின்னு சொல்கிறோம். டிபி ப்ரொபோஷனல் டு ஐடிஎல் சைன் தீட்டா பை r². இதை வந்து டிபி ஈக்குவல்ட்டுன்னு கூட எழுதிக்கலாம். ஈக்குவல்ட்டுன்னு எழுதுகிறப்போ μ0/4πன்னு எழுதிக்கணும். நம்ம 1/4π சொன்னாட்னா அங்கே எழுதணும்னு சொன்னோம் இல்லையா, கூலம்ஸ் லாக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டு. அதே மாதிரி இங்கே என்னென்னா டிபி ஈக்குவல் டு μ0/4π ஐடிஎல் சைன் தீட்டா பை r² அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? பாருங்கள், பைட்ஸ் அவுட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் லா தான். டிபி ப்ரொபோஷனல் டு ஐடிஎல் சைன் தீட்டா பை r². ஓகேவா? ஸோ இப்போ பைட்ஸ் அவுட்லாவோட அப்ளிகேஷன்ஸ் மாதிரி ஒரு 2 சொல்லியிருக்கிறோம். அப்ளிகேஷன்ஸ் தான். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு இன்ஃபினிட்லி லாங்கு ஸ்ட்ரெயிட்டு கண்டக்டர் கேரிங் கரண்ட். சரிங்களா? நம்ம இந்த படம் போட்டு தான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணலை. நமக்கு இப்போ பிஜிடிஆர்பிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த டெரிவேஷன்லாம் நம்ம பார்க்கல. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட்டு பி ஈக்குவல் டு μ0I/2πa அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பி ப்ரொபோஷனல் டு என்னென்ன? பி ப்ரொபோஷனல் டு கரண்ட்டு, பி ப்ரொபோஷனல் டு 1/a. ஏன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஆர்னு கூட சொல்லியிருக்கலாம். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸை வந்து ஆர்னு கூட சொல்லிக்கலாம், ஏன்னு சொல்லிக்கலாம். நம்ம மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு இன்ஃபினிட்லி லாங்கு ஸ்ட்ரைட்டு கண்டக்டர் கேரிங் கரண்ட்டு. ஒரு கம்பி, ஒரு பெரிய ஒயர். சரிங்களா? அந்த ஒயர்னால் ஒரு பாயிண்டில் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறது தான் என்னென்னா இந்த அப்ளிகேஷன். சரிங்களா? அடுத்த அப்ளிகேஷன் என்ன சொல்கிறோன்னா, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் தி சென்டர் ஆஃப் எ சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் தி சென்டர் ஆஃப் எ சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட்டு. ஸோ பி ஈக்குவல் டு அதுக்கு என்ன ஃபார்முலானா, பி ஈக்குவல் டு μ0NI/2a. இதை யூஸ் பண்ணி தான் போன பிஜிடிஆர்பியில் 2019 பிஜிடிஆர்பியில் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்றாங்க, ஐ கொடுத்துட்றாங்க. ஐங்கிறது என்னது? கரண்ட்டு. ஓகேவா? ஏங்கிறது என்னது? அந்த ரேடியஸ் ஆஃப் தி ஒயர். இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிங்கன்றாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, கரண்ட்டு, ரேடியஸ் ஏன்னு போட்டிருக்கோம், ஆர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ μ0ஓட வேல்யூ தெரியும். μ0ங்கிறது என்னது? 4π × 10⁻⁷ H/m. ஓகேவா? கொடுத்துட்டு பி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பி கண்டுபிடிச்சிருப்போம். போன பிஜிடிஆர்பிலையும் நம்ம அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ பைட்ஸ் அவுட்லாவோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், அது பார்த்துக்குறோம். அடுத்தது முக்கியமான ஒரு டாபிக். என்ன டாபிக்னா பியோட டைவர்ஜென்ஸ். பிக்கு டைவர்ஜென்ஸ் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்றாங்க. பியை டைவர்ஜென்ஸ் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? டைபி ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஒரு வெக்டருக்கு டைவர்ஜென்ஸ் எடுக்கிறீங்க, அதோட வேல்யூ வந்து என்ன வருது? 0 வருது. அப்படின்னா அந்த வெக்டரை வந்து என்ன வெக்டர்னு சொல்லுவோம்? நம்ம வெக்டர் அல்ஜிப்ராவில் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு வெக்டருக்கு டைவர்ஜென்ஸ் எடுத்தோம்னா 0 வந்ததுன்னா அந்த வெக்டருக்கு பேர் என்ன?
சொலினாய்டல் வெக்டர். ஓகேவா? ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் பியில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சொலினாய்டல். மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சொலினாய்டல். டைவர்ஜென்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 0 அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறோம். டைபி ஈக்குவல் டு 0 மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சொலினாய்டல். டைவர்ஜென்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 0. டைவர்ஜென்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 0ங்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சொலினாய்டல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறோம். சரிங்களா? டைபி ஈக்குவல் டு 0 மீன்ஸ் என்னென்னா மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் அப்படின்னு ஒரு டேர்மே கிடையாது. மேக்னெட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே 2 போல் தான் இருக்கும். நார்த்து போல், சவுத் போல் அப்படின்னு 2 போல் தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. பாயிண்ட் போல் அப்படின்லாம் சொல்ல முடியாது இங்கே. சரிங்களா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சொல்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் சார்ஜு, பாசிட்டிவ் சார்ஜு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? டைபி ஈக்குவல் டு 0ங்கிறது மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு வந்து உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. டைபி ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் do not exist. டைபி ஈக்குவல் டு 0ங்கிறது என்ன சொல்லுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சொலினாய்டல். டைவர்ஜென்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் 0 மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சொலினாய்டல். மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டைவர்ஜென்ஸ் ஆஃப் பி எடுக்கிறது என்னங்கிறத டெரிவேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது டெரிவே பண்ணாமல் டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறோம், டைபி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது கிரிஃபித் புக்கில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. டைவர்ஜென்ஸ் ஆஃப் பி, கேர்ள் ஆஃப் பி ரெண்டுமே அடுத்தடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த புக்கையும் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கிறது நல்லது தான். ஸோ சில டைம் வந்து புக்கு படித்தோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நாலேஜ் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த கிரிஃபித் புக் கிடைச்சா பாருங்கள், இல்லை இந்த சோப்ரா அகர்வால் கிடைச்சாலும் பாருங்கள். 2 புக்குமே நல்ல சோர்ஸ் புக்ஸ் நமக்கு. அடுத்தது கேர்ள் பி பார்ப்போமே. கேர்ள் பி தான் என்னென்னா அதுக்கு பேர் வச்சுருக்கிறோம், ஆம்பியர்ஸ் லா அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். ஒரு மேக்னெட்டிக் வெக்டருக்கு, மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு கேர்ள் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆம்பியர்ஸ் லா. கேர்ள் பி ஈக்குவல் டு μ0J. ஸோ கேர்ள் பிக்கு வேல்யூ வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், ரொட்டேஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ரொட்டேஷ்னல். மேக்னெட்டிக் ஃபீல்டு டைவர்ஜென்ஸ் லெஸ்ஸு. டைபி ஈக்குவல் டு 0ன்னு சொன்னோம்ல, டைவர்ஜென்ஸ் கிடையாது. ஒரு பாயிண்ட்லேருந்து டைவர்ஜ் ஆனிச்சுன்னா அதுக்கு டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டைவர்ஜென்ஸ் லெஸ்னால் என்ன அர்த்தம், ஒரு பாயிண்ட்லேருந்து அது டைவர்ஜ் ஆகாது. அப்போ கேர்ள் தான் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கேர்ள் ஆகுது, சுற்றுது அரௌண்டே கரண்ட் எலமெண்ட்டு. ஒரு கரண்ட் எலமெண்ட்டை இதாக வச்சுக்கிட்டு, அச்சாக வச்சுக்கிட்டு, ஆக்சிஸாக வச்சுக்கிட்டு அதை சுற்றுது. அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். கேர்ள் பி ஈக்குவல் டு μ0J. மேக்னெட்டிக் ஃபீல்டு கேர்ள்ஸ் அரௌண்ட் ஏ கரண்ட் எலமெண்ட். இட் டஸ் நாட் டைவர்ஜ் ஃப்ரம் ஏ பாயிண்ட்டு. எங்கேயும் ஆரிஜினேட் ஆகாது, எங்கேயும் டெர்மினேட் ஆகாது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற பாயிண்ட்டையும் இதிலேருந்து நம்ம சொல்லலாம். ஆம்பியர்ஸ் லா கேர்ள் பி ஈக்குவல் டு μ0J. ஸோ ஸ்டோக்ஸ் தியரம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஸ்டோக்ஸ் தியரம் என்ன பண்ணுறது, சர்ஃபேஸ் இன்டெக்ரலை லைன் இன்டெக்ரலாக மாற்றலாம். சரிங்களா? கேர்ள் பி அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், சர்ஃபேஸ் இன்டெக்ரல் போட்டுக்கிட்டோம். சர்ஃபேஸ் இன்டெக்ரல் போட்டு டிஏன்னு போட்டிருக்கிறோம். ஈக்குவல் டு லைன் இன்டெக்ரல் பி டாட் டிஎல்னு எழுதியிருக்கிறோம். சரிங்களா? சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் அப்படியே லைன் இன்டெக்ரல் எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு அந்த மாதிரி பாருங்களேன், நம்ம என்ன பி டாட் டிஎல்னு போட்டு μ0 இன்டெக்ரல் ஜே டாட் டிஏன்னு எழுதியிருக்கிறோம். ஜே டாட் டிஏ இன்டெக்ரல் ஜே டாட் டிஏங்கிறது கரண்ட் என்க்ளோஸ்டு. ஸோ லைன் இன்டெக்ரல் பி டாட் டிஎல் ஈக்குவல் டு μ0 கரண்ட் என்க்ளோஸ்டு அப்படிங்கிறது என்னென்னா அதுவும் ஆம்பியர்ஸ் லாவோட ஒரு ஃபார்ம் தான். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இந்த பி பை μ0ன்னு கூட எழுதிக்கலாம். நம்ம பி பை μ0க்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஹெச் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு கூட போட்டுக்கிறோம் நம்ம. ஓகேவா? பாருங்கள், இன்டெக்ரல் சர்ஃபேஸ் லைன் இன்டெக்ரல் பி பை μ0 டிஎல் ஈக்குவல் டு கரண்ட் என்க்ளோஸ்டு. அதை என்ன பண்ணியிருக்கிறோம், லைன் இன்டெக்ரல் ஹெச் டாட் டிஎல் ஈக்குவல் டு ஐ என்க்ளோஸ்டு அப்படின்னு எழுதியிருக்கிறோம். சரிங்களா? இதுவும் என்னென்னா ஆம்பியர்ஸ் லா தான். டெல் கிராஸ் பி ஈக்குவல் டு μ0Jங்கிறது ஆம்பியர்ஸ் லா தான். லைன் இன்டெக்ரல் பி டாட் டிஎல் ஈக்குவல் டு μ ஐ என்க்ளோஸ்டுங்கிறதும் ஆம்பியர்ஸ் லா தான். லைன் இன்டெக்ரல் ஹெச் டாட் டிஎல் ஈக்குவல் டு ஐ என்க்ளோஸ்ட் அப்படிங்கிறதும் ஆம்பியர்ஸ் லா தான். ஆம்பியர்ஸ் லாவோட வேறு ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இதுக்கு திரும்ப கேர்ள் எடுத்தோம்னா கேர்ள் ஹெச் ஈக்குவல் டு ஜே அப்படின்னு கூட எழுதிக்கலாம். திரும்ப அகைன் வி ஆர் யூசிங் தி ஸ்டோக்ஸ் தியரம். ஸோ கேர்ள் ஹெச் ஈக்குவல் டு ஜே எல்லாமே வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆம்பியர்ஸ் லா தான். ஓகேவா? ஸோ ஆம்பியர்ஸ் லா ரொம்ப முக்கியமான ஒரு லா. இதையும் படிச்சுக்கிறோம் நம்ம. சரிங்களா? நம்ம இந்த வீடியோஸு, இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸு, இன்னமும் நிறைய வீடியோஸ்லாம் போட இருக்கிறோம். ஸோ இஎம்டி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்குறோம். நம்ம இன்ட்ரொடக்ஷன்னு சொல்ல முடியாது, நிறைய டாபிக்ஸ் இங்கே கவர் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இஎம்டியில் இருக்குது. அது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம கொடுக்கலான் இருக்கிறோம். ஸோ இதை படிச்சிங்கனாலே போதும். நீங்கள் இப்போ கொடுத்துருக்கிற வீடியோ இன்னும் ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ வரும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம்
இஎம்டிக்கு நம்ம பிஜிடிஆர்பி லெவலோ இல்லை செட் எக்ஸாமுக்கோ இதை பார்த்துக்கிட்டோம்னாலே நமக்கு போதும். நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம அந்த எக்ஸாமில் வர கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம, ஓகேவா? சின்ன சின்ன விஷயத்தை எல்லாத்தையுமே எழுதி பார்த்து மனசில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸாமுமே பாஸ் ஆக முடியும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக கண்டினியூஸாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸு. இஎம்டி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒரு டவுட் இருந்ததுன்னா திரும்ப இன்னொரு வாட்டி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டவுட்லாம் கிளியர் ஆகும். சரிங்களா? நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், எல்லோரையும் பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.